வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கேக்கு செய்யலாம். ராகி மாவு வச்சு சாக்லேட் வச்சு ஒரு கேக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 4 குட்டி குட்டியாக 4 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பால் இருக்குது, அரை டம்ளர் தயிர் இருக்குது, நெய் இருக்குது, பாலில் டேட்ஸ் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. அதுலேயே நம்ம வாழைப்பழத்தில் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான கேக்குங்க. ராகி மாவு போட்டு செஞ்சுருக்கிறதால அதையும் சாக்லேட் போட்டு செஞ்சுருக்கிறது ரொம்பவும் பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி விழுது கூட தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து நல்லா 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நெய்யை விட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த கப்பால் ஒரு 150 மாவு இருக்குங்க, ராகி மாவு. அது கொஞ்சம் சலித்து எடுத்துக்கலாம். சலிச்சாச்சுங்க. இது கூடயே கொக்கோ பவுட்ரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ இது கூட டேட்ஸு, பனானா, சாக்லேட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறதால பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அந்த கேக்கு. இப்போ நம்ம சாக்லேட் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டுங்க நம்ம கேக்கு பேனில் ஊற்றிக்கலாங்க. கீழே நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் ஊற்றி நல்லா ஈவனாக தட்டி விட்டுக்கலாங்க. ஏற்கனவே குக்கரு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க, அதில் வச்சுக்கலாம். கேக்கு செய்யறதுக்கு முன்னே குக்கரை அடுப்பில் வச்சுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடாகணுங்க. இப்போ மூடியாச்சுங்க. மூடி இது 1 மணி நேரம் ஆச்சுங்க இது வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுங்க. இப்போ நல்லா கேக்கு உப்பி வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கேக்குங்க இது. இப்போ நல்லா கேக் ஆறிக்கிட்டு இருக்குங்க. இப்போ அரை டம்ளர் பால் எடுத்து காய்ச்சிருக்கேங்க. இது கூட 2 டீஸ்பூனு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக கொக்கோ பவுடரும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சமாக சாக்லேட்டை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா கலர் வருங்க. இப்போ நல்லா வால்நட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பிள்ளைங்கள் நல்லா கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ கேக்கு நல்லா ஆறி நல்லா கேக்கு எடுக்கிற அளவுக்கு வந்துச்சுங்க. இப்போ நம்ம தட்டில் எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க. கேக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க. இது மேலே நம்ம காய்ச்சி வச்சதை அப்படியே மேலே ஊற்றிக்கலாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே சமயம் நல்லா வால்நட்லாம் போட்டு கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் கேக்கு ரொம்பவே நல்லா இருக்குது.